ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். தமிழகத்தில் எண்ணற்ற கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு கொலை சம்பவங்கள் நடக்கும் போதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் மார்த்தட்டி கொள்ளுகிறார். சட்டசபையில் வந்துட்டு எவனோ எழுதி கொடுத்ததை அங்க படிக்கிறாரு. இந்த கொலை சம்பவத்தில் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கொலை செய்தவர்களை யாருன்னு கண்டுபிடிச்சு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், உடனடியாக 48 மணி நேரத்தில் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு உயிர் போன பிறகு நீங்க நடவடிக்கை எடுத்தா என்ன, பிடுங்கினா என்ன, பிடுங்கலனா என்ன ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் நீங்க ஒரு நல்ல முதல்வர் சொல்லிட்டு ஒத்துக்கலாம். சம்பவம்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு உயிர் போன பிறகு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்ற இதெல்லாம் ஒரு முதல்வர் சட்டசபையில சொல்ற விஷயமா நீங்க உண்மையாலுமே ஒரு நல்ல நிர்வாக திறமை உள்ள முதல்வராக இருந்தால் நடவடிக்கைகள் முன்கூட்டியே இருக்கணும். சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்கு, உங்க நிர்வாகம் சரியில்லை. மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாக திறமையற்றவர் என்ற எத்தனையோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைத்த பிறகு. ஒவ்வொரு முறையும் வீரவசனம் மார்த்தற்றாரை தவிர, ஆனால் இந்த கதைகள் எல்லாம் சட்டசபையில் பேசின பிறகு, ஆனா அதற்கு பிறகுதான் சம்பவங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறத தவிர, ஆனா எப்படிதான் ஒரு வெக்கம் இல்லையா உங்களுக்கு? ஒவ்வொரு முறையும் சம்பவம் நடக்குது, ஒவ்வொரு முறையும் சட்டசபையில வீரவசனமா பேசுறீங்க. எப்படி உங்களால முடியுது? இது அசிங்கமா தெரியல? போன முறை தான் நம்ம சொன்னோமே, நாங்கள் சாட்டையை சுட்டுவோம், இரும்பு கம்பி கொண்டு நாங்கள் அடக்குவோம். எங்கத்த அடக்குனீங்க? எல்லாம் வார்த்தைகள்ல தான், வார்த்தை ஜலகம் தான் மு.க. ஸ்டாலின். நடவடிக்கையில ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாக திறமை எப்படி இருப்பது என்பது இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் உதாரணம். ஒரு காவல்துறைக்கு திருநெல்வேலியில அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சாமானிய மனிதனுக்கு என்னடா தமிழகத்துல பாதுகாப்பு இருக்குது? என்ன அப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறீங்க? என்ன சட்டம் ஒழுங்குன்றது கொலை நடந்த பிறகு சட்டம் ஒழுங்கு காக்கிறதா நீங்க திறமையா? இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் சட்டசபையில் இப்படி வீரவசனத்தை பேசுறீங்க வார்த்தை ஜலத்தால்? நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்வாண்டா ஸ்டார் தமிழன்டா.